அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்களுக்குள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்களுக்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இத்தருணங்களினுடைய ஆரம்பத்தில் ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாத காலங்கள் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து கேந்திர தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறிவிட்டாருங்க. அது 8ஆம் இடம்தான் என்றாலும் கேந்திர அதிபத்தியம் உள்ள கிரகம் 8இல் மறைவது மறைமுக பலன்களை தரவே செய்யுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதன் குரு பலம் அடைந்திருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. இதனால இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி ராகு அமைப்பு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யுங்க. 5க்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் பணவரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாத காலங்கள் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். வழக்குகள் சீக்கிரம் முடிவாகாது. அதே போல் சாதகமான முடிவாகும் அமைப்பு குறைவுதாங்க. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வருமானம் இருந்தாலும் செலவுகளும் சற்று கூடுதலாகவே இருக்கதாங்க செய்யும். அதே போல பொருளாதாரத்தை கவனமாக கையாள வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே உடல் சோர்வு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சீராகவே இருக்கும் என்றாலும் கூட பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுங்க. நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளில் ஈடுபடலாம். எதிர்ப்புகள் நீங்க இருக்கு, பகைகள் விலக இருக்கு. அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகளும் இந்த 3 மாதத்திற்குள் நிச்சயம் சரியாகிவிடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல பணவரத்து என்பது நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லா வசதிகளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 3 மாதங்கள் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு போராட தயங்காதவர். மனக்கலக்கம் உண்டாகுங்க. எவ்வளவு திறமையாக
சிறப்பாக செயல்பட்டாலும் மற்றவர்களுடைய விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எதிர்பாலித்த நபரை இவ்வளவு நாட்களாக உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவாங்க. அதே போல் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பதால் பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக இருக்கு. விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம். அதே போல் வீண் செலவு உடல் நல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இவற்றை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் இந்த 3 மாத காலங்கள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்படைய இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற இருக்கீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகுங்க. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெற இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணுவதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அனைவருக்குமே குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்பட இருக்கு. அன்பு அதிகரிக்குங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் உங்களை மதிப்பது மனதிற்கு இதமளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். மனதில் வீண் குழப்பம் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் மகசூல் அதிகரித்து லாபம் பெருக இருக்குதுங்க. கால்நடைகளால் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்க இருக்கு. எனவே புதிய கால்நடைகளை வாங்க இருக்கீங்க. புதிய முயற்சிகளிலும் ஈடுபட இருக்கீங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்த இருக்கீங்க. குடும்பத்தில் இந்த 3 மாதத்திற்குள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அவை முடிவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த 3 மாதத்திற்குள் ஒரு முடிவு கிடைக்க இருக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 3 மாத காலங்களுக்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க உதவுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் சற்று அதிகரிக்க இருக்கு. அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியலில் உள்ளவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகுங்க. குறிப்பாக தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை
தருங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனையிலும் உழைப்புக்கு ஏற்ற பலனை பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 3 மாத காலங்களுக்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உயர்வு உண்டாக இருக்கு. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் ஏற்பட இருக்குதுங்க. போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். அதே போல் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சக மாணவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர். நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை இந்த 3 மாதத்திற்குள் நீங்கி மனதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்களை ஏற்படுத்துங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகுங்க. குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்பட இருக்கு. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து என்பது திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான பணிகள்ல முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண இருக்கீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கு. குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்க இருக்குதுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டங்களை செயல்படுத்த இருக்கீங்க. புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத காலங்கள் முழுவதுமே மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் வந்து சேர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை குருவை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.